வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இதை கண்டக சனி என்று சொல்வது வழக்கம். குரு வீட்டில் சனி சஞ்சரிக்கப் போவதால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே நேரம் ஆரோக்கிய தொல்லை வரும். மருத்துவ செலவால் மனக்குழப்பம் ஏற்படும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் அதிகரிக்காமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். இது போன்ற நேரங்களில் சனி கவசம் பாடி சனி பகவானை வணங்குவது நல்லது. மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். கடுமையாக முயற்சித்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் ரண சிகிச்சை கூட ஏற்படலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நடைபெறும். பொதுவாகவே இது போன்ற நேரங்களில் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 1, 4, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே உடல்நிலையில் மிக மிக கவனம் தேவை. உற்சாகம் குறையலாம். உள்ளத்தை வாட வைக்கும் சம்பவங்கள் நடைபெறலாம். தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். திடீர் மாற்றங்களும் உங்களை திணறடிக்கும். குடும்ப உறவில் விரிசல்கள், கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றம் போன்றவை நடைபெறலாம். உத்தியோகத்தில் எதிர்பாராத விதத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் ஏற்பட்டு மனக்கவலையை கூட்டும். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கடல் தாண்டி செல்வதில் தாமதங்கள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பெற்றோரின் மணி விழா, முத்து விழாக்கள் நடத்தும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக சுப செலவுகள் அதிகரிக்கும் நேரம் இது. 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பாக்கியஸ்தானம் பலப்படுகிறது. எனவே தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மற்றவர்களை கூட்டு சேர்க்கும் போது அவர்களின் ஜாதகத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் கிடைக்கும். அலுவலகம் சார்பாக அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு அது கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். அதிகார அந்தஸ்தை தக்க வைத்து கொள்ள பெரும் முயற்சி எடுக்க நேரிடும்.